மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சின்னத்தையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதுதான் நான் பதிவிடும் புது புது விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காண்பிக்கப்படும். நான் யார் என்பதை பற்றி நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். லைஃப் மோட்டிவேஷன் நிறுவனத்தின் டைரக்டர் முகமது இப்ராஹிம் ஜேபி, சைக்காலஜி கவுன்சிலர், அரோமா தெரபிஸ்ட் மற்றும் உலக புகழ்பெற்ற கின்னஸ் சாதனை செய்து சான்றிதழும் பெற்றிருக்கின்றேன். சுருக்கமாக இவ்வளவுதான். என்னுடைய தலைப்பு ஆசைப்படுவதெல்லாம் அடைந்து கொள்ளலாம். அதாவது நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதிர்வலைகள் மூலமாகத்தான் இந்த விஷயம் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் தெரியும், பல FM அலைவரிசைகள் இருக்கிறது. அதில் நாம் குறிப்பாக ஒரு அலைவரிசையை எடுத்துக்கொண்டால் அந்த அலைவரிசையினை நாம் டியூன் பண்ணும் போது நாம் எதிர்பார்த்த அந்த ஸ்டேஷன் நிகழ்ச்சியை கேட்கக்கூடியதாக இருக்கும். எங்களை சுற்றி எத்தனையோ ஸ்டேஷன்கள் இருந்தாலும் அவைகளை நாம் கணக்கெடுப்பதில்லை. எத்தனையோ நெட்வொர்க்குகள் இருக்கின்றது. எனினும் எங்களுடைய மொபைல் போனுக்குரிய நெட்வொர்க்கைத்தான் அதிர்வலைகள் மூலம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல்தான் உங்களுடைய மைண்டுக்குள்ள என்ன வார்த்தைகளை சேமிக்கின்றீர்களோ அந்த வார்த்தையின் அதிர்வலைகள் தான் மைண்டுக்குள் இருக்கும். அது வைப்ரேஷன் ஆகி கிரியேட் பண்ணப்பட்டு காற்று அலைகள் மூலம்தான் நெகட்டிவாக அல்லது பாசிட்டிவாக வெளிப்படுகிறது. நாம் சேமித்த வார்த்தைகள் சுத்தி காற்று மூலமாக கலந்து அந்த வார்த்தைகளுக்கு சமமான நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் வார்த்தைகள் எமோஷனுடன் மெச்சாகி எம்முடைய பாசிட்டிவான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இப்ப நீங்க ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொன்னீங்கன்னா உடனே நீங்க நெகட்டிவ் ஆகுறீங்க. அது சும்மா வார்த்தை தானே என்று தட்டி கழிக்காமல் அது எப்படி நெகட்டிவ் ஆகினேன். இப்படித்தான் இந்த அலைவரிசை உங்களுக்கு அதிர்வலையுடன் மீட் ஆகுது. ஒரு வகையான நெட்வொர்க் இதே மாதிரி எந்த விஷயத்தையும் ஈர்க்கிறீங்களோ ஒரு வகையான நெட்வொர்க் இந்த மாதிரி தான். எந்த விஷயத்தை ஈர்க்கின்றீர்களோ அந்த வார்த்தைகளையே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. இதுதான் உங்களுடைய அலைவரிசை. இப்படியே நீங்கள் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அதற்கு சமமான விஷயங்கள் ஈர்க்கப்பட்டு எலைமெண்ட் ஆகி உங்களுக்கு அது நடக்கும். இப்ப நாங்க அதிர்வலைகள் எப்படி செட் பண்ற என்றும் நினைத்ததை எப்படி ஈர்ப்பது போன்றவைகளை பார்த்தோம். இப்ப உதாரணம் ஒன்றை பார்ப்போம். நீங்க பெரிய வேலை, பெரிய சம்பளம், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கிறீங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது இவ்வளவு பெரிய கம்பெனியில நமக்கு வேலைகள் கிடைக்குமா? இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி பேசுவாங்க. அதை கேட்டு நம்ம மனசுக்குள்ள மைண்டிலையும் நெகட்டிவாக வைப்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்கிறீர்கள். அப்போது உங்க மைண்ட்ல பயம் என்ற அதிர்வலைகள் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு அண்டனா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பயம் வார்த்தை உங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். சரி, அது போக அடுத்ததாக சம்பள விஷயத்தை பற்றி பார்ப்போம். மாதம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த சம்பளத்துக்கு நான் தகுதியானவனா? நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு உங்களை நீங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தகுதி இல்லாதவன் என்ற வார்த்தை ராடார் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். உங்களின் அதிர்வலைகள் நீங்களே உங்களை பார்த்து எப்படி செய்கின்றீர்களோ அதே அதிர்வலைகள் இங்கே உங்களுக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லிவிடும். உங்களை பார்த்து எப்படி சொல்றீங்களோ அதே அதிர்வலைகள் இங்கே உங்களுக்கு ஜாப் இல்லை என்று சொல்லிவிடும். அதாவது ஈர்க்கக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப சொல்லும் போதுதான் உங்களுக்கு தகுதிகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். நீங்க ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும். அங்க போறதுக்கு ஒரு பாதை அல்லது ஒரு வழி இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோம். அந்த பாதையால நடந்து மட்டும்தான் போகலாம். அப்படித்தான் அமைந்திருக்கு அந்த பாதை. நீங்க தான் அந்த பாதையால போகணும். அப்பாதை நடந்து போகக்கூடிய பாதை தான். நான் நடந்து போக மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டு என்னை தூக்கி கொண்டு போய் வையுங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். இப்படி செய்தால் ஈர்ப்பு அலைகள் நடைபெறாது. ஈர்ப்பினை அடையணும்னா நீங்க நடந்துதான் ஆக வேண்டும். இதை தவறா புரிஞ்சுக்கிட்டோ அல்லது தவறா பண்ணிக்கிட்டோ நீங்க ஈர்ப்பு விதியை குறை சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் ஆசில விஷயங்களை நம்ம அதிர்வலைகளை செட் பண்ணும் போது என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அவசரமாக 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. யாருக்கிட்ட கேட்கலாம்? 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்ண்டா யாருக்கிட்டையாவது கேட்கலாம். இது ஒரு பெரிய தொகையாச்சே. யாருக்கிட்ட கேட்கலாம்? 2 மணித்தியாலம் நன்றாக சிந்தித்து அந்த ஊரில் உள்ள செல்வந்தர் ஒருவர்கிட்ட போய் நானா இல்லாட்டி அண்ணா இல்லாட்டி மச்சான் இப்படியே ஏதோ கதையை
சொல்லி ஆரம்பித்து கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் கதைச்சு கொண்டிருந்து அதுக்கு பிறகு எனக்கு முக்கியமான ஒரு அவசர தேவைக்கு ரூபாய் 50,000 தேவைப்படுது தாங்க, நான் ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன். சரி தாரன், எப்போ வேணுமென்று கேட்டார். நாளை மறுநாள் பின்னரம் 5 மணிக்கு தந்தால் போதும் என்றார். பணம் கேட்டவருக்கு பெரும் சந்தோஷம். சக்சஸ் 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 என்று பல முறை மனதுக்குள்ளாக சொல்லிக்கொண்டே இருக்கு. அவருடைய அதிர்வலைகள் சுழல ஆரம்பித்து விட்டது. அப்போது அவர், நாளை மறுநாள் எனக்கு பணம் கிடைக்கிறது, நாளை மறுநாள் எனக்கு பணம் கிடைத்து விட்டது என்று பாசிட்டிவாக மைண்டை செட் பண்ணிக்கொண்டே இருந்தார். அப்போது அந்த வார்த்தையானது வைப்ரேட் ஆகி எலமெண்ட் செட் பண்ணப்பட்டு பணம் தருவதாக சொன்னவருடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஈர்க்கப்படுகிறது. சக்சஸ் 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 என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் போது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அதிர்வலைகள் மூலம் எவ்வித தங்கு தடைகளும் இன்றி நிறைவேற்றப்படுகிறது. இதுதான் யதார்த்தம். இந்த அடிப்படை தான் அவருடைய தேவைக்கு 50,000 ரூபாய் பெறப்படுகிறது. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ தங்கு தடைகள் எதுவுமின்றி நிச்சயமாக இறைவன் அருளை கொண்டு அடைந்து விடலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. நம்பிக்கை உறுதியாக இருந்தால் எவராலும் அசைக்க முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் நினைத்த காரியம் நிறைவேறிவிடும், வேறு சிலருக்கு 5-10 நாட்களில் நிறைவேறிவிடும், இன்னும் சிலருக்கு மாதக்கணக்கில் நிறைவேறிவிடலாம். முயற்சியும் நம்பிக்கையும் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கும். எப்படியும் நம்பிக்கையையும் முயற்சியையும் இழக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கும் போது நிச்சயமாக கேட்கப்பட்டவை அத்தனையும் நிறைவேறிவிடும். இப்போது சப்கான்சியஸ் மைண்டில் பதிந்துவிடும். நீங்க எதற்கு ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்ட காரியம் அந்த நிமிடத்தில் நிறைவேறிவிடும். எதை தொட்டாலும் வெற்றிதான். இதுதான் அதிர்வலைகளின் ஈர்ப்பு விதி. இறைவன் எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பெரும் சக்தியை கொடுத்திருக்கிறான். இவைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி அறியாமையினால் எல்லா முயற்சியாளர்களும் அவர்கள் தோல்வியடைகின்றார்கள். அவர்கள் நினைத்ததை அடைய முடியாமல் போற விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பெயரை வச்சுக் கொள்வாங்க. அதாவது பொறாமைக்காரங்க சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, இல்லாட்டி சூனியம் செஞ்சு போட்டாங்க, இல்லாட்டி செய்வனை செஞ்சு போட்டாங்க. இதையே மனசுல நினைச்சு கொண்டு நம்பிக்கொண்டும் எந்த விதமான முன்னேற்றம் அடைவதற்கான முயற்சிகளை செய்யாமல் மூட நம்பிக்கையில் மூழடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மூட நம்பிக்கைகளில் நாம் எல்லோரும் மூட நம்பிக்கைகளை கைவிட்டு இறை நம்பிக்கையில் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். இந்த தலைப்பு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள். இறைவன் எல்லோருடைய தேவைகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவான் என்று உறுதியாக நம்புங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.